வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேட்டர்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் இன்றைய தினம் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வுக்கான பேப்பர் 1ற்கான கொஷினுடைய தமிழ் அதற்கான ஆன்சர் கீ என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வேணால் 31வது கொஸ்டின். இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டி டைப் சீரிஸ், அதாவது கொஷின் டைப் டி டைப் கொஸ்டின். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதனுடைய ஆன்சர் கீ மற்ற எந்த ஒரு கொஷின் பேட்டர்னாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கொஷின் நம்பர் மட்டும்தான் மாறுமே ஒழிய மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆன்சர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கொஷின் மட்டும்தான் மாறி இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் முதல் கொஷின் 31வது கொஷின், வினை மரபு சொற்களை பொறுத்துக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதேபோல் 32வது கூற்று கேட்டிருக்காங்க. எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் ஆகிய மூன்றும் ஒரே தொடரில் இடம்பெற்றிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏ தான். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அதேபோல் 33வது கொஸ்டின் பொறுத்துக டைப்பு. இதில் பார்த்திங்கன்னா பொறுத்துக டைப்பு அதாவது பார்த்திங்கன்னா ராஜா நேற்று வந்தார், அது மாதிரி பொறுத்துக டைப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதே போல் 34வது கொஸ்டினுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. விசேஷம் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. விசேஷம் அப்படின்னாவே சிறப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான். 34வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. 35வது கொஸ்டின், சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. 36வது கொஸ்டின்னா கூற்று டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது சொற்கள் அடுக்கி பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடராகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கூற்று அடுக்கு தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி தான் சரியான விடை. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 37வது கொஸ்டினும் கூற்று டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. கூற்று 2 வினா இவ்விமானம் செங்கல் கடலால் கட்டப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 36வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இயற்கை ஓவியம், இயற்கை பரிணாமம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி தான் சரியான விடை. 39வது கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன. இது பார்த்திங்கன்னா 39வது பார்த்திங்கன்னா ஆன்சர் நமக்கு சமண முனிவர் பலர். இதுதான் சரியான விடை. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியை உடைய, அதாவது கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா டி சீரிஸ். இது டி டைப் ஆஃப் கொஸ்டினுடைய ஆன்சர் கீ இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே கொஸ்டின்லாம் ஒரே தான் இருக்கும். கொஞ்சம் நம்பர் மட்டும் மாறி வந்திருக்கும். 40வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவற்றில் கூற்றும் காரணமும் சரியா என கண்டறிய சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் தவறு. அதாவது திருக்குறள் நீதி நூல் மட்டுமல்ல, அது வாழ்வியல் நூலாகும் அப்படின்ற காரணம் பார்த்திங்கன்னா எக்காலத்திலும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே நமக்கு கூற்றும் சரி, காரணம் தவறு. 41வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டவற்றில் கூற்றும் காரணமும் சரியா என கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, கூற்று சரி, காரணம் சரி. இரண்டுமே கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து 43வது கொஸ்டின், பொறுத்துக டைப் கொடுத்துருக்காங்க. எழுவாய், பெயர், வினை, வினா தொடர்வது அப்படி கொடுத்து நமக்கு பெயரச்சம் தொடர் அந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 43வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அதான் சரியான விடை. 44வது கூற்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் அதாவது என்ன கூற்றுன்னு கேட்டிங்கன்னா, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது அது சொல்லியிருக்காங்க. கூற்று பார்த்திங்கன்னா படித்தல் எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் ஆவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் நமக்கு கூற்று சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான விடை.
அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 45வது கொஷின் சரியான தொடரை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தவளை தண்ணீரில் குதித்தது, மீன் பிடிக்க வலை வீசினான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. இது அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம், இதுதான் வந்து நமக்கு சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. 45க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. 46வது கொஸ்டின் வந்துன்னா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆழி கிணறு, உரை கிணறு, அதுமாதிரி கட்டு கிணறு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஆழி கிணறு இருக்குது பார்த்திங்களா, ஆழி கிணறுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னா அந்த கடலருகே தோன்றிய கிணறு அது மாதிரி அப்படின்றப்ப நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 46வதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 47வது கொஸ்டின் சேகரமாய் வைத்த மரங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டம் அதான் வந்து ஆன்சர். 47க்கு வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வினைமுற்று, ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. 49வது கொஸ்டின் வந்து புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை தான் இதில் சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக்க டைப்பு பெயர் சொல், உரிச்சொல், அது மாதிரி இணைப்பு சொல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அதாவது நமக்கு பெயர் சொல்லுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு மரம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நமக்கு சரியான விடை வந்து இதற்கு ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. 51வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கூற்று டைப்பில் கொடுத்துருக்காங்க. பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி, இது போன்ற வந்து ஒரு கூற்று கொடுத்துருக்கு, காரணம் கொடுத்துருக்கு. இதில் வந்து கூற்று சரி, காரணம் தவறு. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான் வந்து சரியான விடை. 52வது கொஸ்டின் வந்து பொறுத்துக்க டைப் கொடுத்துருக்காங்க. யானை, சிங்கம், புலி, குரங்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு குரலை, கன்று, குட்டி, குரல் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு சரியான விடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 53வது கொஸ்டின் மோனோம் கிளோல் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்னான்னு கொடுத்துருக்காங்க. சொற்களுடைய இணையாக தமிழ் சொல் இதுன்னு சொல்லிக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழி, அதுதான் வந்து நமக்கு சரியான விடை. 54வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து சரியாக தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து கூற்று வந்து 1 சரி, கூற்று 2 வந்து தவறு, ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை. 53வது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கூற்று டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. 55வது கொஸ்டின் கூற்று டைப்பு தான். அதாவது சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கடைகள் வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டத்தில் சிறந்த விளங்கியவர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி தான். கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. 56வது கொஸ்டின் வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் பி, அதாவது பால் வலுவமைதே, இதுதான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை. 57வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க டைப் கொடுத்துருங்க. அளந்தவர், செராமை, தோன்றல், போற்றார் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பகைவர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு சி தான் சரியான விடை 57க்கு. 58வது கொஸ்டின் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்களால் அமைந்துள்ளன, இது வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வந்து சரியான விடை, அதாவது ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை. 59வது கொஸ்டின் வந்து பொறுத்துக்க டைப் கொடுத்துருங்க. அச்சு வெள்ளம், அது மாதிரி வந்து வாழைப்பூ, அதாவது அச்சு வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, வாழைப்பூ வந்து நமக்கு துவர்ப்பு. அப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து பி தான் சரியான விடை, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த 60வது கொஸ்டின் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன், அது வந்து பார்த்திங்கன்னா இதை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு சச்சிதானந்தன், ஆனால் சச்சிதானந்தன் இதுதான் வந்து சரியான விடை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற பேப்பர் 1, அதாவது ஆசிரியர்களுக்கான சிறப்பு தொகுதிக்கான பேப்பர் 1க்கான தமிழுக்கான வந்து விடை குறிப்பு ஆன்சர் கீ தான் பார்த்துருக்கோம். அதே போல் வந்து மற்ற மேக்ஸ் அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் கீ, அதேமாதிரி டேட் சம்மந்தமாக வந்து அடுத்து ரிசல்ட் டேட் இது சம்மந்தமாக வந்து அனைத்து தகவல் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஏதேனும் நீங்கள் சரியாக குறிப்பிட்டிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஏதேனும் இந்த விடையில் வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த விடையை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் சரியான விளக்கத்துடன் குறிப்பிட்டால் அது மற்ற நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னி அடுத்தடுத்து நம்ம மேக்ஸ் அடுத்த பண்ணால் மேக்ஸ் அதை வந்து நான் உங்களுக்கு ஆன்சருக்கு வந்து நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். அதே போல் வந்து பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து எழுதுறவங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வெடிக்குறிப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.